கோட்டூர், கர்நாடகா. 27 ஜனவரி 2026. 27 வயதான அக்ஷய்குமார் அன்னைக்கு காலையில போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அதுல தன்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் ட்ரீட்மெண்ட்காக பெங்களூருக்கு வந்ததாகவும், கையில ரூ. 4,50,000 கேஷ் கொண்டு வந்ததாகவும், ஆனா திடீர்னு அவங்க யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் விசாரணையில அந்த மாதிரி யாருமே வரல அப்படிங்கிறதும், அவங்களோட செல்போன் சிக்னல் கடைசியா கோட்டூர்புரம்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அக்ஷய்குமார் மேல லைட்டா சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர அவங்களோட ஸ்டைல்லயே விசாரிக்கும்போது தான் அவங்களுக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருது. அக்ஷய் தன்னோட வாக்குமூலத்துல தான் தான் இந்த எல்லா கொலைகளையும் பண்ணதா ஒத்துக்கிறான். பீம்ராஜ், அக்ஷய் குமாரோட அப்பா. அவருக்கு 2 சொந்த வீடு இருந்திருக்கு. அதுல ஒரு வீட்ட ரூ. 1,00,00,000க்கு வித்திருக்காரு. இதுல வந்த பணத்த ரூ. 50,00,000 தன்னோட மகள் பேர்ல எஃப்டி போட்டு வச்சிருக்காரு. மீதி 1,00,00,000 தனக்கு கொடுக்கும்படி இந்த அக்ஷய் குமார் தன்னோட அப்பா கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா பீம்ராஜ் அவனுக்கு எந்த பணமுமே குடுக்கல. ஏன் அப்டின்னா, இந்த அக்ஷய் குமார் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு ரொம்பவே அடிமையான ஒரு ஆளு. பணம் தராததால அடிக்கடி தன்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி சண்டை போடும்போது தான் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்ச இந்த அக்ஷய் குமார், இந்த வீட்ல இருக்க எல்லாரையுமே கொன்னுடணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள எழுது. 27 ஜனவரி 2026 அன்னைக்கு வீட்ல தனியா இருந்த அவனோட அம்மாவ கழுத்த அறுத்து கொலை பண்ணி, அவங்க பாடிய மறைச்சு வச்சுட்டு, அவனோட தங்கச்சியான அமிர்தாவுக்கு கால் பண்ணி, "உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். சீக்கிரமா வீட்டுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறான். அங்க வந்து தன்னோட தங்கச்சிய கத்தியாலேயே குத்தி கொலை பண்றான். அப்புறம் சாயந்திரமா வீட்டுக்கு வந்த அப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, பின்பக்கமா வந்த இந்த அக்ஷய்குமார் அவரையும் குத்தி கொலை பண்றான். இவ்வளவும் பண்ணிட்டு எல்லா பாடியையும் வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வைக்கிறான். இதனால போலீஸ் அவன கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க.